ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புடலங்காய் வச்சு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அப்புறமா பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், வெங்காயம் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண புடலங்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாமே நம்ம அந்த பேஸ்ட்டோட கொஞ்சமாக தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதும் அந்த காயும் நல்லா வெந்து வரணும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா இது மாதிரி கொதிக்க ஒரு ஸ்டேஜில் நல்லா மூடி போட்டுருங்க. அப்போ தான் அது நல்லாவே வெந்து வரும். அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் வந்துடும் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி ரைஸில் போட்டு பசங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இது நான் நியூவாக ட்ரை பண்ணேன். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.